இந்திய அணியின் கேப்டன் தோனி குறித்து காட்டமாக விமர்சித்துள்ளார் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கின் தந்தை யோகராஜ். தனது ஆக்ரோஷமான பேட்டிங் திறமையால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த வீரர் யுவராஜ் சிங் எந்த நிலையிலும் நிதானமாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்பவர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் தோனி. இருவருமே சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் தோனி மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது யுவராஜ் சிங்கின் தந்தையான யோகராஜின் வாடிக்கை. 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு 2011ஆம் ஆண்டிலும் கோப்பையை தனதாக்கியது தோனி தலைமையிலான இந்திய அணி. இந்த இரு வெற்றியிலுமே யுவராஜ் சிங்கின் பங்களிப்பு அளப்பரியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக 2011ஆம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட யுவராஜ் சிங் தொடர்ந்து இந்திய அணிக்காக விளையாடினார். இது குறித்து தற்போது பேசியுள்ள அவரது தந்தை யோகராஜ், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டும் இந்திய அணிக்காக விளையாடி கோப்பையை பெற்று தந்த தன் மகனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தோனி குறித்து பேசிய யோகராஜ், தோனி மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர்தான், ஆனால் யுவராஜுக்கு தீங்கிழைத்திருக்கிறார். தனக்கு தீங்கிழைப்பவர்களை தான் ஒருபோதும் மன்னித்ததே கிடையாது. அப்படி தன் மகனுக்கு தீங்கிழைத்த தோனியை வாழ்நாளில் மன்னிக்கவே மாட்டேன் என்று கூறியுள்ளார். கூடுதலாக 5 ஆண்டுகளுக்கு விளையாடியிருக்க வேண்டிய தன் மகனின் கிரிக்கெட் வாழ்க்கையை அழித்ததே தோனிதான் என்று பரபரப்பான குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் தனது 17 ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்க்கையில் தோனி குறித்து எந்த நேரத்திலும் யுவராஜ் சிங் குறை சொன்னதல்ல என்பது குறிப்பிடத்தக்கது.